பூமாரி, ஸ்கூல் பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொன்னாங்க? சித்தி, என்கிட்ட காலுங்க, நான் சொல்றேன். ஏன் மடி, யார்கிட்ட கேட்டா என்ன? ஏன் அவளுக்கு தெரியாதா? உனக்கு மட்டும் தான் தெரியுமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் நீங்க அப்படிதானே பண்றீங்க. எது எடுத்தாலும் பூமாரி கிட்ட தான் கேப்பீங்களாக்கும். ஏன் இப்ப கேட்டாதான் என்னவா? சரி, உனக்கு தெரிஞ்ச நீ சொல்லு. கரெக்டா 9 மணிக்கு தான் வருமா இன்னைக்கு, புரியுதா? என்கிட்ட மீனு ஏற்கனவே சொல்லிட்டா. அப்படியா? மீனு ஸ்கூல் பஸ்ல வரா? ஆஹா, இல்ல கிடையாது. அவ அப்பா கூட வந்துருவா. தீபி அக்கா, உன் பனானா தீபி எனக்கு கொடுவா. நல்ல கதை இருக்கு. நானே புது சென்ட் வச்சிட்டு வந்திருக்கேன். ஓடி போய் பாத்துக்கோ. என் Dressக்கு நல்ல மேட்சா இருக்குன்னு நான் வச்சிருக்கேன். அத வந்து கேட்க வந்துட்டியோ? இப்படி எல்லாம் பண்ணாத, சரியா? அது தாயா முடியாது. ஓடி போயிடு. என்னோட கிளிப்ப வேணா தரவா உனக்கு? இந்தா வச்சுக்கோ. ஐயோ பூமாரி அக்கா, வேணாம் கையில எடுக்காதீங்க. பரவாயில்ல, சும்மா தானே வச்சிருக்கேன். இந்தாயா வச்சுக்கோ. வேணாங்கல்ல, எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட மட்டும் பங்குக்கு வந்துருவா எல்லாத்துலயும். பூமாரி இப்ப கொடுக்குறாள்ல, வாங்கினா என்னவா? புள்ளாத பிள்ளை இந்த பிள்ளை. அவதான் கேட்டா, இப்ப அவளே வேணாங்க. அம்மா, அங்க பாரு, பூமாரி எடுத்து நிக்காங்க. அட பூமாரி அண்ணி, நீங்க இப்ப இங்க வந்தீங்க? இவ வேறையா, கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கா போல. வாய வச்சுட்டு சும்மா இரு பூமாரி, இவகிட்ட வம்பிழுத்துறாத. நிக்கி, இப்பதான் நிக்கி வந்த. நீ எப்படி இருக்க? உன்னை பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப நாள் தான் ஆகும். பின்ன அண்ணிட்டு ஒரு முறை இல்லையாச்சு. வாயா போயான்ட்டு சொன்னாதானே. வீட்டுக்கு வந்ததும் சரி, வீட்டுல இருக்க ஆட்களை பூரா வெளியே துரத்தியாச்சு. நிக்கி, என்ன நிக்கி பேச்சு இதெல்லாம்? அண்ணி, ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் சும்மா கிண்டல் தான் பண்ண, பாத்துக்கோங்க. இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசாத நிக்கி. உன்னை எப்பவாச்சும் நான் வீட்டுக்கு வராதன்னு சொல்லியிருக்கேனா? உன் இஷ்ட போல வான்னு சொல்லியிருக்கேன். நீ பேசாம வராம இருந்துட்டு எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்க? ஐயோடா, உடனே கோவம்ட்டு எங்க அன்னிக்கு. சரி விடுங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. சும்மா கிண்டல் பண்ணலான்னு தான் சொன்னேன். அண்ணி நாத்தனாருக்குள்ள இந்த கிண்டல் கூட இல்லாட்டா எப்படி? இதுக்கெல்லாம் எதுக்கு சட்டுன்னு கோவப்படுறீங்க? இங்க பாரு நிக்கி, கிண்டலுக்காண்டி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காது. எனக்கு சுத்தமா பிடிக்கல, பாத்துக்கோ. உன் அண்ணன் கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அண்ணி, என்ன நீ இதெல்லாம் நல்ல பழக்கமா? என்ன நடந்தாலும் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க பாத்தி ரொம்ப நாளாச்சே. உங்க அம்மா தானே, வந்து பார்க்க வேண்டினே. நாங்களா வேணாங்க? அம்மாக்கே அக்கறை இல்ல. நீங்க மட்டும் சொன்னா போதுமா? ஒரு நாள் ஒரு பொழுது என்ன வீட்டுக்கு வான்னு அவங்க சொன்னதே கிடையாது. வீட்டுக்கு வந்தவ சும்மா போனா சரி, எங்கடா வம்பு இருக்குன்ட்டு நின்னா யாரு கூப்பிடுவா? பூமாரி, அங்க பாத்தியா யூனிஃபார்ம்? நல்லாவே இல்ல, பாத்துக்கோ. ஏன், நல்லா தானே இருக்கு ஜெனி கொள்ளது. நல்லாதான் இருக்கு, அப்படி சொல்லாத. ஆமா, நீ ஒரு மண்டு. நல்லாவே இல்ல. அதெல்லாம் ஒரு கலர் அழகு. நமக்கெல்லாம் என்ன அழகான யூனிஃபார்ம் எல்லாம் வந்துச்சு. நல்லாவே இல்ல பாரு. பூமாரி அக்கா, அவங்க யூனிஃபார்ம் நல்லா இருக்கு. தீபி அக்கா, நீங்க யூனிஃபார்ம் போடலையோ? உனக்கு என்ன வந்துச்சா? நான் போடுவேன், போடாம தான் இருப்பேன். ஏன் இஷ்டம், பாத்துக்கோ. போடாம இருந்தா டீச்சர் நல்ல முதுகுலே வைப்பாங்க. நல்லா வாங்கிக்கோ. எனக்கு என்ன? உன்னதான் வைப்பாங்க. உன் யூனிஃபார்ம் வேற வேக்கன்ட் இருக்கு. இவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு. என் யூனிஃபார்ம் நல்லா இல்லன்னு சொல்லுவியோ நீ? ஜெனி, உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. தயவு செஞ்சு அமைதியா இரு, புரியுதா? நான் சொல்லுவேன், சரியா? என் யூனிஃபார்ம் அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லு. உன் யூனிஃபார்ம் வேக்கன்ட் தான் இருக்கு. அம்மா. அட ஜெனிமா, என்னாச்சுடா? ஏன் அடற? இந்த தீபி அக்காவை கொஞ்சம் பாரு. என் யூனிஃபார்ம் வேக்கன்ட் இருக்கா. நல்லாவே இல்லன்னு சொல்றம்மா. தீபி, என்ன சும்மா இருக்க முடியாது? இங்க வா, ஒரு அடி வாங்கிட்டு போ. நான் அதுக்கு அடி வாங்கணுமா? வேணா, ஜெனிக்கு மண்டையில 2 கொட்டு கொட்டுங்க. அம்மா பாட்டில எப்படி என்ன திட்டுறான்ட்டு. ஏய், என்ன திமிர் ரொம்ப கூடுது உனக்கு? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் வம்பளுக்கு காணமேன்ட்டு. சும்மாவே இருக்க மாட்டாளே. ஏ தீபி, உனக்கு சும்மா இருக்க முடியாது? சித்தி, நீங்களே பாருங்க, அவ யூனிஃபார்ம் உண்மையிலே நல்லா இருக்கான்ட்டு. இதனோட குட்டப்பாவோட மாதிரி இருக்கு. இது போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா. சொன்னா இப்ப என்னடி? அதுக்கு உன்னை ஏதாவது சொல்லியிருக்கா? அம்மிதான் நெல்லு. ஜெனிமா, யூனிஃபார்ம் அழகு போல இருக்கு, சரியா? இல்ல, என் யூனிஃபார்ம் நல்லாவே இல்ல. அதுக்கு தான் அவ அப்படி சொல்றா. எனக்கு புது யூனிஃபார்ம் வேணும். எனக்கு வேற யூனிஃபார்ம் வேணும். ஜெனி, சும்மா இரு. யூனிஃபார்ம் நல்லா தான் இருக்கு. இதான் புதுசு. சும்மா. ஆஹா, எனக்கு இது வேணாம். என் யூனிஃபார்ம் நல்லா இல்லன்னு அவ சொல்லிட்டா. எனக்கு புதுசா வேணும். ஜெனி அக்கா யூனிஃபார்ம் நல்லா இருக்கு. தேவையில்லாம அப்படி நினைக்காத. தீபி ஒண்ணுக்கு ஆக மாட்டா. இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, பாத்துக்கோ. ஆஹா, எனக்கு தெரியாது. எனக்கு புது யூனிஃபார்ம் வேணும். தீபி, வந்து ஜெனி கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? அப்படின்னா என்னது? எனக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. மன்னிப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது.
மட்டும் நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோயே, நீ 11th ஸ்டாண்டர்ட்ல கம்மியான மார்க் தானே. உன்னை பாரு கடைசி குரூப்ல எடுத்து போட சொல்றேன். ஃபர்ஸ்ட் குரூப் வேணும்னு கேட்டிருக்கீல்ல, உனக்கு கிடைக்காது பாரு. ஓஹோ, நீங்க பெரிய ஹெச்எம்மோ. வந்துட்டீங்களா பேசுறதுக்கு? ஒழுங்கா போயிடுங்க பாத்துக்கோங்க. ஏண்டி என்னடி பேசிட்டு இருக்க? சும்மா இரு கொஞ்ச நேரம். ஜெனி, இதெல்லாம் சரியில்லை, நீ சும்மா இரு. அவகிட்ட நீ என்ன பேசுற? அவதான் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீ என்னன்னு பார்த்தா சரிக்கு சம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஜெனி, இங்க பாரு, உன் யூனிஃபார்ம் நல்லா தான் இருக்கு. அவ சொன்னா என்ன, உனக்கு தெரியாதா உன் யூனிஃபார்ம் நல்லா இருக்குன்ட்டு? அவ சொல்றதே நீ எதுக்கு பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இப்ப பஸ் வந்தோடனே ஏறி போகணும் பாத்துக்கோ. என்ன நீ அக்கா பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட்டோ? அது சரி, என் பிள்ளைக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்றது? இங்க பாரு நிக்கி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. அவ ஏதோ சின்ன பிள்ளை, ஏற்கனவே அவளுக்கு சிக்கன் மேகி கொடுக்கலன்ட்டு வீட்லயே அடம் பிடிச்சிட்டு தான் வந்திருக்கா, ஸ்கூல் போக மாட்டேன்ட்டு. நீயும் தேவையில்லாம அவ கூட வம்பு கட்டிட்டு நிக்காத, தூர விடு. அவ ஏதோ சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. யூனிஃபார்ம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாதா? நல்லா தான் இருக்கு, அது உனக்கு தெரியாதா என்ன? இங்க பாருங்க, நீ ரொம்ப நீங்க சப்போர்ட்டுக்கு வந்துடாதீங்க சரியா? உங்க பிள்ளைங்கன்ட்டு. என் பிள்ளை யார நீ? எவ்வளவு நாள் சரி என் பிள்ளை பாக்குறீங்க? ஒரு வார்த்தை நல்லா இருக்கே ஜெனின்னு கேட்டீங்களா நீங்க? ஏமா, இதை விட சின்ன குழந்தை தான் என்கிட்ட இருக்குது. அந்த குழந்தைய பத்தி நீ ஏதாவது கேட்டியா? அது சரி, நானாச்சும் உன் குழந்தைய கண்ணால பாக்குறேன். நீ அவங்க இல்ல கூட இல்ல. அதுக்கு மீது நீ ரித்திய பத்தி ஏதாவது கேட்டியா? நான் அவளை பார்த்தாச்சு, அவகிட்ட பேசியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாது பாத்துக்கோ. அது சரி, நல்லா பேச கத்துக்கிட்டீங்களா? சரி சரி இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் நல்ல குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்க. ஒரு நாள் வீட்டுக்கு வரணும், அப்புறம் இருக்கு. ஏன் வீட்டுக்கு வந்தா என்ன, ரெண்டாக்கிடுவியோ வீட்டை? இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிடாத. ஏய் பஸ் வருது வாங்கடி. அண்ணி, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கிளம்புறீங்க, அப்ப எனக்கு என்ன மரியாதை? இங்க பாரு நிக்கி, நான் தான் உனக்கு அண்ணி, எனக்கு கிடையாது நீ, புரியுதா? ஒழுங்கா கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடு எனக்கு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசுறாங்கன்னா உன் பிள்ளையை சமாதானப்படுத்துவியா? அதை விட்டுட்டு அவளை மன்னிப்காளு இவளை மன்னிப்காளுன்ட்டு இது என்ன பேச்சு? சரி விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. சித்தி வாடா, சண்டைலாம் ஒண்ணும் இல்ல கண்மணி, சும்மா இரு. உங்க சித்திய கூட்டிட்டு போ. அங்க இது பொது இடம் தான், ஒன்னும் உங்க சீட் கிடையாது. கூட்டிட்டு போ, அங்க போ அங்க போங்கிறதுக்கு. என்ன நீ வர வர ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. சே, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்தோம்ல இருக்கு? எனக்கு எல்லாம் உன்னால வந்ததுடி, உன்னாலதான் வந்துச்சு. என் தலையில கொட்டாத வலிக்கி. வலிக்காவ உனக்கு? சும்மா இருக்காம தேவையில்லாத பிரச்சனை எழுப்பி விட்டுட்டு இதெல்லாம் தேவையா எனக்கு? ஸ்கூலுக்கு ஒழுங்கு உங்க அப்பா கூட பைக்ல போக வேண்டிய, பஸ்ல தான் போகணும்னு அடம்பிடிக்க போய் தானே இவ்வளவு பிரச்சனை. நாளையில இருந்து நீ பஸ்ல வரேன்னு சொல்லு, உன் வாய் இருக்காம பண்றேன். இப்ப ஏன் தேவையில்லாம வளர்த்துட்டுற? ஜெனிமா இங்க வாடா. அப்பா வரமாட்டேன். அது சரி, அம்மாக்கு பொண்ணு தப்பா மேல பிறந்திருக்கா, இது கூட திருத்த முடியாது. எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. தேவையில்லாம வாய் வச்சுட்டு சும்மா இருந்தியா? இப்ப பாட்டில நம்ம சித்திக்கும் அவங்களுக்கும் இடையில சண்டை வந்துடுச்சு. உடனே வந்துருவிய நீ? உடனே என்னாலதான் வந்துச்சுன்ட்டு ஆளு மூஞ்சும். ஒழுங்கு போயிடு பாத்துக்கோ. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நானே சிக்கன் மேகி கிடைக்கலன்ட்டு கோத்துல வந்து நிக்க, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு போறியா அங்கிட்டு? இவன் எப்பவுமே இப்படிதான்ப்பா. எதுக்காச்சும் ஒண்ணு சண்டை போடாம இருந்தா இவளுக்கு தூக்கம் வராது. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சண்டை, வீட்ல வச்சு சண்டை, ஸ்கூல்ல வச்சு சண்டை. எதுலடா சண்டை பிடிக்கலான்னு தான் இருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வீடியோ போடுவீங்களான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இனிமே கண்டிப்பா டெய்லியும் வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இப்ப புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எங்களோட வீடியோவை நீங்க உடனே பார்க்கலாம். உங்களை நாங்க அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பை.